ஸோ மக்களே, நம்ம முக்கியமாக டெல்லி லாஸ்ட் டைம் சொதப்புனது அவங்களுடைய கேட்ச் தான். அதனால் இந்த தடவையும் கேட்ச் ஃபீல்டிங்லாம் ஒழுங்காக பண்ணாங்கன்னா மும்பை கிட்ட தோற்ற மாதிரி இவங்க கிட்ட தோக்காமல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் செய்தி. நம்ம ஆர்ஆரை பற்றி கொஞ்சம் அலசணும். அடுத்த ஒரு 5 நிமிஷம் ஆர்ஆரை வச்சு செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம். கேப்டன் என்ன செய்கிறார், சஞ்சு சாம்சன் என்ன தான் பண்ணுறாரு, அடிக்கவே மாட்டுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஜெய்ஸ்வால் மேலே ஃபுல் ப்ரெஷரை போட்டு அந்த குட்டி பையனை ஃப்ரீயாக விளையாட விடுங்கப்பா, அவனை கட்டி போடாதீங்க, அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அவனை பெரிய லெவலில் அவன் மேலே தூக்கி போட்டு நீ தான் ஆடி தரணுன்ற மாதிரி இல்லாமல் அவனை ஃப்ரீயாக விட்டாலே அவன் பாட்டுக்கு அழகாக ஆட்டு போவான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நடக்க மாட்டேங்குது. ராணா ஒரு மேட்ச் அடித்தார், அதுக்கப்புறம் காணோம். ஸோ இதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் அவங்களுக்கு ரொம்ப புவராக இருக்குது. ஸோ இவங்களுடைய பேட்டிங் எப்படி இருக்கு லிவி? ஸோ கண்டிப்பாக நம்ம டெல்லி பார்த்தோம், ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனை வச்சுருக்காங்க. பட் இங்கே ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் பெரிய லெவலில் யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடித்தார், அந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் அவர் அடித்தார். ஸோ அதை தாண்டி அவரோட பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி சஞ்சு சாம்சனுமே எனக்கு தெரிஞ்சு அவர் கேப்டன் ஆன பிறகு ஒரு டீமில் பயங்கரமான ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவரோட ஷாட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் சில ராங்கான ஷாட்னால எக்கச்சக்க விக்கெட்டை அவர் ரெகுலராக விட்டுட்டே இருக்கார். ஸோ அதை தாண்டி நிதிஷ் ராணா, ஸோ அவர் மேபி கேகேஆர்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினச்சோம். பட் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினார். ஸோ அதை தாண்டி அவர் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸே வரல. ஸோ ஆர்ஆரோட பேட்டிங் லைனப் பாருங்கள், இந்த 3 பேர். ஸோ ஹெட்மயர் ஒரு மேட்ச் அடித்தார், நிதிஷ் ராணா ஒரு மேட்ச் அடித்தார், துர்ஜுயருமே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சை அடித்து வின் பண்ண ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை தாண்டி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த டீமில் இருக்கிறாங்க அப்படின்றது தானே. ஏன்னா மிடில் ஆர்டர்ன்றப்போ கண்டிப்பாக ஒரு டீமை நல்லா தூக்கி மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலராக சொற்ப ரன்களில் விக்கெட்டை விட்டு வந்துடுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆருக்கு ஒரு பெரிய மைனஸாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மேபி இதில் ஒரு சேஞ்ச் அவங்க கொண்டு வருவாங்களா. ஏன்னா பிரவீன் துபே ஒரு மேட்ச்சில் நல்லா ஆடினார். ஸோ அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளேயே வரலை. ஸோ இந்த மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் வெளியே இருக்கிறப்போ மேபி இதில் ஒரு பெரிய சேஞ்ச் வருமா. ஏன்னா ஒரு பேட்டிங்கில் அதை தாண்டி ஒரு பெரிய ஃபாரின் பிளேயருக்கு ஆர்ஆருக்கு கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ மேபி சென்னை பண்ண தப்பு தான் இப்போ ஆர்ஆரும் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஒரு சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸை எடுத்து கொஞ்சம் உள்ள ஆட விட்டாங்கன்னா மேபி இன்னும் ஒரு நல்ல மிடில் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே லிவி, இன்னொரு முக்கியமான விஷயம், சரி பேட்டிங் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் போலிங் பார்த்தீங்கன்னா அதை விட ஸ்ரீலங்கன் பிளேயரை நம்பி தான் இவங்க ஆடுறாங்க. ஸோ அவங்களும் எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல சந்தீப் சர்மாவை தவிர மற்ற எல்லாருமே அந்தளவுக்கு இது இல்லை. ஆர்ச்சர் ஏதோ ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி இவங்களுடைய போலிங் செம்ம வீக்னஸ் கம்பேரிட்டிவ்லி டெல்லி. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஏன்னா இவங்களோட போலிங் பாருங்கள், அசரங்கா தீக்ஷனாவை தான் நம்பியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் நல்லா போடலை, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா போறார். பட் அந்த ஓப்பனிங் ஸ்பெல் அவர் ஒரு 3 ஓவர் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 15 ஒரு 16 ஓவர் பார்த்தீங்கன்னா யாரை போட வைக்கிறன்றது தான் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாகவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆர்ஆரில். ஏன்னா சந்தீப் சர்மா டீசெண்டாக போடுவார். பட் இப்போ இந்த சீசனில் எக்கச்சக்க ரன்னை கொடுத்துட்ருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தீக்ஷனா சென்னையில் போட்ட மாதிரி இங்கே ஆர்ஆரில் போடுறாருன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் போடும்போது அவ்வளோ ரன்னெல்லாம் அவர் கொடுத்ததே கிடையாது. பட் என்னைக்கு ஆர்ஆரில் வந்தாரோ எக்கச்சக்க ரன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஸோ அசரங்கா இப்போதான் உள்ளே வந்திருக்காரு. இது வேற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, சில டைம் அசரங்கா இறக்குறாங்க, இல்லை ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஃபருக் இறக்குறாங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே மாற்றி 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 வர்றதுனால அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா போலிங்கில் நிறைய டீம் ஒரே போலர்ஸ் மேபி ஒரு மேட்ச் நல்லா போடலனாலுமே அடுத்த மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிச்சுக்கு இவருன்றப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சூப்பர் லிவிங், அருமையான பாயிண்ட். ஆர்ஆர் குழப்பத்தில் இருக்கு, 11 செட் ஆகலை. அதான் லிவியுடைய பாயிண்ட்டு. எக்ஸாக்டாக ஒரு டீம் 11 செட் ஆனாதான் அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கோல் செட் பண்ணி ஓடுவாங்க. அது சரியில்லைன்னா எல்லாமே இதாகிடும். ஸோ ஆர்ஆருடைய எக்ஸ்பேக்டராக இன்னைக்கு யார் இருப்பா லிவி? ஸோ ஆர்ஆரோட எக்ஸ்பேக்டர் கண்டிப்பாக இன்னைக்குமே ஜெய்ஸ்வாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் தான். ஏன்னா டெல்லிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே போலிங்கில்
ஜோஃப்ரா ஆர்ச்சரை தவிர அங்க யாருமே நல்லா போடுறது இல்லை. ஏன்னா அங்க கன் பேட்டிங் வச்சிருக்காங்க டெல்லியில. அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னைக்கு எந்த லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வின் ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. டெல்லிக்கு கண்டிப்பா ராகுலுமே குல்தீப்பும் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு எதிராக குல்தீப் வந்து நல்லா போட்டிருக்காரு. ஏன்னா ரிஸ்பின்ல எக்கச்சக்க டைம் வந்து சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், நிதிஷ் ராணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விக்கெட்டை விட்டுருக்காங்க. அதை தாண்டி மேபி கேஎல் ராகுல் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறனால இன்னைக்கு அவங்க டீமை வின் பண்ண நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேட்சை யார் ஜெயிக்க போறா, மக்கள் தீர்ப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லிவியுடைய தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா டெல்லி 60 ஆர்ஆர் 40. டெல்லி 60 ஆர்ஆர் 40. மக்கள் தீர்ப்பு என்ன, இன்னைக்கான வின்னோமீட்டர் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மக்கள் வந்து தொடர்ந்து ஆர்வமாக நம்முடைய யூடியூப் சமூக வலைத்தளமான யூடியூப்ல கேட்குற கேள்விக்கு அழகா வந்து இது பண்றாங்க. ஸோ இன்னைக்கான ரிசல்ட் ரொம்ப தெளிவா இருக்குங்க. டெல்லி 64% இருக்கு, ஆர்ஆருக்கு வெறும் 36 தான். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஆர். இன்னைக்கு மேட்ச் அப்படியே தலைகீழா மாறுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.